பொதுவாக ஊடகங்கள் இன்றைக்கு திருட்டு முன்னேற்ற கழகத்தால் விலைபேசி அடைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஊடகங்களாக இருந்தாலும் காசு கொடுத்து வேலை செய்கிற ஊடகவியலாளர்கள் கணக்கில்லாமல் கேள்வி கேட்கிறார்கள். அறிவாற்றலோடு மோதல், அடிமைகள் அறிவாற்றல்களோடு மோதல். அதனால் நாங்கள் அமைதி காத்தோம். ஏற்கனவே கூட்டணி இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்றது சான்றாக இருக்கிறது. எம்ஜிஆர் கூட்டணி இல்லாமலேயே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி இருக்கிறார். ஏன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் கேட்குறேன், இப்போ கூட்டணி சேர்ந்துட்டா கொள்கை வென்றது. எந்த நேரத்திலும் கைது செய்யப்படும், முதலமைச்சரை கைது செய்யப்படும். ஆக இவர்கள் மோசமான கொள்ளையர்கள் என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. நல்லதொரு தீர்ப்பை 2026 வழங்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிறார். கிட்டத்தட்ட 40 கட்சிகளை எதிர்த்து ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் களம் கூறார் தமிழக தலைவர் தளபதி விஜய் தான். ஆக தமிழ்நாட்டை ஆளப்போகிற மாபெரும் முதல் சக்தியாக. கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராயம், மரக்காணத்தில் 28 பேர் மரணம், மெரினா கடற்கரையில் இவர்கள் அந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் மரணம், கரூரில் 41 பேர் மரணம், லாக்அப் டெத் 36 மரணம். ஆட்சியில் 5 ஆண்டு காலம். அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம், பார்த்தே சிறப்பாக ரொம்ப இருக்கிறோம். நாளாச்சு. ஆமாம், தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் அந்த நிகழ்வுகள் இருந்ததுனால வரல. ஓகே சார், தாவேகால பேச்சாளர்கள் சில நாட்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. யாரு கேட்டாலும் இல்லை தலைமையில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சார்? பொதுவாக ஊடகங்கள் இன்றைக்கு திருட்டு முன்னேற்ற கழகத்தால் விலைபேசி அடைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஊடகங்களாக இருந்தாலும் இப்போ காசு கொடுத்து வேலை செய்கிற ஊடகவியலாளர்கள் கணக்கில்லாமல் கேள்விகளை கேட்கிறார்கள். ஒரு பத்திரிகையாளர்கள் என்பது பொது உடைமை தத்துவத்தோடு பொருந்தி இருக்கணும். இந்த மக்கள் சமமானவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். நிறைய ஊடகவியலாளர்கள் சாதி புத்தியத்தோடும் வருகிறார்கள், மத புத்தியத்தோடும் வருகிறார்கள். அரசியல் புத்தி என்பது அளபரியதாக இருக்கிறது. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. நடுநிலைமையாக இருந்து ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்கிறது, என்ன செய்ய போகிறது, எதற்காக இந்த இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது என்ற அடிப்படையில் கேள்விகளை வைத்தார்கள். ஆனால் நாம் பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தனிநபரை கேவலமாக பேசுவது, அது மட்டுமல்லாமல் கூட்டணி முறைகளை கேவலமாக பேசுவது, அதை தாண்டி ஒரு தனிமனித ஒழுக்கத்தில் நடைபெறுகிற சில சம்பவங்கள் அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது இந்த நாட்டிற்கு உகந்ததல்ல. ஓகே, அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் சொன்னாங்க. 15 நாள் அவங்களாவே ஒரு முடிவு எடுத்தாங்க, எதுக்குமே பேச வேண்டாம். ஊடகவியலாளர்கள் அனைவருமே விலை போய்விட்டார்கள். அப்போ நாம் சரியான காரணத்தை, சரியான கருத்தை சரியான நேரத்தில் சொல்லுவதற்கு இயலாது. விலைக்கு வாங்குறவங்க யாரு? திமுக தான் வாங்குது. திருட்டு முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பாரதிய ஜனதா வட மாநிலங்களில் எந்த அஜெண்டாவை எடுத்ததோ அதே அஜெண்டாவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறது. எல்லாரையும் விலைக்கு வாங்குற அளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ பேச வேண்டாம் அப்படிங்கிறது கட்சியினுடைய முடிவாக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் ஏன் பேச வேண்டும்? அறிவாற்றலோடு மோத வேண்டும். அடிமைகள் அறிவாற்றல்களோடு மோத முடியாது. அதனால் நாங்கள் அமைதி காத்தோம். ஓகே சார், பாஜகவுடன் தாவேகா ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? எதுவுமே இல்லைம்மா. 15 நாட்களாக நீங்கள் இந்த தமிழ்நாடை இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் எவ்வளவு பாடாய்படுத்தி வைத்திருக்கிறது என்பதற்கு சான்று. ஒரு பக்கம் கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் கொள்ளைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை மூடி மறைப்பதற்கு எதை கையில் எடுத்தால் அதையெல்லாம் மூடி மறைக்கப்படும் என்பதற்காகவே எங்கள் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கையில் எடுத்தார்கள். சரிங்களா? அதில் இப்போ ஒன்று தான் பாரதிய ஜனதா தாவேகா ரகசிய கூட்டணி அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை திருட்டு முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் ரகசிய கூட்டணி வைத்துக்கொண்டு உளவுத்துறையின் மூலமாக செய்திகளை கசிய விட்டு விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். திமுக செய்தியை கசியப்படுத்துவாங்க. அவங்க பண்ணுவாங்க. நான் பாரதிய ஜனதாவோட கூட்டு சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த வேலையை. இதுதான் இங்கே நடக்கிற அரசியல் அஜெண்டா. இப்போ திமுகவும் பாஜகவும் இணைப்பில் இருக்காங்களா? ரகசிய கூட்டணி தானே. அவங்க என்ன கூட்டணியே இல்லாமல் இருந்தவங்களா? முன்னொரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லைல்ல சார். எப்போ இருந்தாலும் அன்னைக்கு கொள்கையில் சமரசமாக போயிட்டாங்க தானே. யோசிச்சு பாருங்க நீங்கள். நாங்கள் திராவிடர்கள், இதே கருணாநிதி சொல்லலையா? ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மக்களுக்கான இயக்கம், அது ஒரு மகத்தான இயக்கம் என்று இதே கருணாநிதி சொன்னாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ அந்த வாய் எந்த வாய்? இப்போ இருக்கிற வாய்கள் எந்த வாய்கள்? எல்லோருமே ஒரு அகில இந்திய கட்சியோடு அடிமையாகி போய் கிடக்கிறார்கள்.
ஓகே. அதில் குறிப்பாக பாரதிய ஜனதா என்கிற இந்த கட்சியோடு திமுக ரகசியமாக அடிமையாக இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அந்த 2 கட்சியும் இணைந்து தான் உளவுத்துறையின் மூலமாக இந்த கொலைகளையும் கொள்ளைகளையும் மூடி மறைப்பதற்கான வழிவகைகளை செய்ததின் பின் விளைவு எங்களது தாவேகா தலைவரையும் தாவேகா கட்சியையும் தொடர்ந்து வசைபாடுவதை பார்க்க முடிகிறது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நாங்கள் கடந்து செல்கிறோம் எல்லாத்தையுமே. ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறார்கள், மக்கள் பார்த்து கொள்வார்கள் எல்லாத்தையும். ஆக இன்னைக்கு திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரைகள் கிழிந்து கொண்டே இருக்கிறது. இப்போ எங்கள் தலைவர் வந்து சார்பாக நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளிப்படையாகவே கொடுத்துட்டார். நாங்கள் யாருடனும் பேச்சு அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் வந்து தெளிவாக எந்த பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படிங்கிறத அவரும் சொல்லிட்டார். சார், இருந்தாலுமே சில மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து இந்த கூட்டணி போகணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்களே சார். இல்லை, அது எல்லாமே வந்து பொய்யான செய்திகள். யாரும் அங்கே விரும்பலை. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று களத்தை காண வேண்டும். தனித்து நின்னா, கூட்டணி இல்லாமல் தனித்து நின்னா வெற்றி பெற முடியுமா சார் தமிழ்நாடு? ஏற்கனவே கூட்டணி இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்றது சான்றாக இருக்கிறது தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் கூட்டணி இல்லாமலேயே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் கேட்குறேன், இப்போ கூட்டணி சேர்ந்துட்டா கொள்கை வென்றுருமா? இல்லை கூட்டணி சேர்ந்துட்டா ஜெயிச்சிருவாங்களா? ஏன் ஏற்கனவே திமுக ஜெயிக்க முடியல? கூட்டணி பலகட்சி கூட்டணி ஏன் ஜெயிக்க முடியல? அம்மையார் ஜெயலலிதாவிடம் தோற்றவர்கள் தானே அவர்கள். ஓகே. ஆக நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கூட்டணி எவ்விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றதும் இல்லை, நடைபெறப் போவதும் இல்லை. தனித்து நின்றுதான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் களமாட இருக்கிறது. சார், திமுகவில் இப்போ 20க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கு. இருந்தாலுமே இந்த சீட்டுக்காக கூட்டணிகள் பிரியுது, உடையுதுன்ற மாதிரி சில தகவல்கள் போயிட்டு இருக்கு. எங்கள் தலைவர் அழகா சொன்னார், நிழலுக்கு ஒன்றவனையெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. அது உண்மைதான். இப்போ அதில் வந்து 16 சாதிய கட்சிகள் இருக்குது. ஓகே. 3 மதவாத கட்சிகளை சேர்த்துருக்கிறார். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, முற்போக்கு கூட்டணின்னு சொல்லுவாங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மதவாதிகளை சேர்த்துக்குவாங்க, ஜாதியவாதிகளை சேர்த்துக்குவாங்க. வெக்கம் அல்ல உங்களுக்கெல்லாம்? இத்தனை கட்சி கூட்டணியை நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க சும்மா பேருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, சாதிய கட்சிகளை சேர்த்துக்கொள்வதின் விளைவு என்னென்னா, நிறைய ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு அதுதான் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி அமைந்திருக்கிறது. நீங்கள் சாதியவாதிகளெல்லாம் இன்றைக்கி உஸ்பேத்திக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். அப்போ அது என்ன ஆகும்? சாதிய ஒழிப்போம்னு ஒரு பக்கம் நீங்கள் பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் சாதிய கட்சிகளை வந்து கூட்டி சேர்த்துக்கிறீங்க. அதுக்காக லெட்டர்பேட் கட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெட்டர்பேட் கட்சிகளுக்கு இப்போ உதயசூரியன் சின்னத்திலே நின்று ஜெயிக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த நடிகர் ஒருத்தர் இருக்கிறார் கருணாசன், ஏற்கனவே அம்மா வந்து அது ஒரு லெட்டர்பேட் கட்சின்னு தெரிஞ்சு தான் சரி ஒரு சீட்டை கொடுப்போம்னு திருவாடனை தொகுதியில் அந்த கருணாசன் என்பவருக்கு கொடுத்தாங்க. இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறார் அவர். அது ஒரு லெட்டர்பேடோட கீழ்த்தரமான ஒரு கட்சி. அது ஒரு சாதிய கட்சி. இப்போ அந்த கட்சிக்கு இப்போ திமுகவில் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு வந்துருச்சு. அப்படின்னா சாதியவாதிகளை வளர்த்து விடுகிற கட்சியாக இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. மதத்தை வளர்க்கிறார்கள், ஜாதியை வளர்க்கிறார்கள், இவர்கள் முற்போக்கு பேசுகிறார்கள். ஆக இவர்களை ஒழித்து கட்டுவதை தவிர வேறு வழியில்லை என்கிற சித்தாந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு களத்தை தொற்று. சார், விஜய் அவர்களுக்கு 3வது கட்டமாக சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டிருந்தாங்க. இதே வகையில் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அது செய்தி கிடையாது. எல்லா ஊடகத்திலையுமே என்னன்னா, சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் போறாரு, இதுதான் செய்தியா இருக்கு. எதனால சார் செந்தில் பாலாஜியை எந்த ஒரு ஊடகமும் கண்டுக்க மாட்டிருக்கு? அதாவது எங்கள் தலைவரை பற்றி பேசினால் தானே ஊடகங்களுக்கு வருமானம். 2 பக்கம் வருமானம் பார்க்குறாங்க. ஒன்று, எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு காசு கொடுக்குறார்கள், பெண் நிறுவனம் காசு கொடுக்குது, அதனால் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் தலைவரை பற்றி பேசினால் தானே வருமானம் வருகிறது. அப்போ 2 வருமானத்தை செல்வ செழிப்போடு கொட்டுக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை பற்றி பேசினா எந்த ஊடகம் பார்க்கும், எந்த மக்கள் பார்ப்பாங்க, யார் பார்ப்பா? திமுக, ஒட்டுமொத்த திமுக பற்றி பேசினாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. செந்தில் பாலாஜியை போட்டுட்டா பார்த்துருவாங்களா? ஆக இன்னைக்கு செந்தில் பாலாஜி தான் பேசப்பட வேண்டும். அவர் தான் வந்து இந்த 41 கொலைகளுக்கு முதல் குற்றவாளி. சார், ஆனால் அவர் சொல்றாரு இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நடத்தின இயக்கம் வேற, பாதுகாப்பு கொடுத்தது காவல்துறை, இதுக்கு எதுக்கு எனக்கு சம்மன் அனுப்பணும்னு கேள்வி கேட்க. அவருக்கு சொல்லுவேன், எங்கள் தலைவர் ரொம்ப மரியாதை இல்லைன்னா அவன்றுவேன். கொலகாரனுக்கெல்லாம் நாங்கள் மரியாதையே கொடுக்கறதில்ல. நான் என்ன கேட்குறேன்னா, காலையிலேயே நாமக்கல் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த ஆம்புலன்ஸுகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததனுடைய மர்மம் என்ன? ஓகே. ஏன் செந்தில் பாலாஜி கொடுத்தாரு? செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே நுழைஞ்சது? செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் எப்படி வந்தது? இதை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். அந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி தான் இருந்ததா, இல்லை வேறு எதை கொலை செய்வதற்கான திரவங்களை திணிச்சிருந்தீங்களா? ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்க, உயிர்காக்கும் வாயு இருந்ததா அல்லது உயிர் போக்கும் வாயு இருந்ததா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார்.
ஓகே சார். ஒரு முன்னாள் அமைச்சர் அதிகாரத்தை கையில் அமைச்சர் இல்லை என்றாலும் அமைச்சராக செயல்படுகிறார். திமுக அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறது. அப்போ இன்னைக்கு அவர் சிபிஐ விசாரணை ஏன் பதறாரு? எதற்கு பதற வேண்டும்? நான் கேட்குறேன், அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் எப்படி மருத்துவமனைக்கு வர முடிஞ்சது? அந்த நீலிக்கண்ணீர் போலிக்கண்ணீர் வடித்த 2 பேர் இருக்கிறாங்களே, அதில் ஒருத்தர் அமைச்சர், இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஆமாம் சார். இப்போ இவரும் போய் அந்த நீலிக்கண்ணீர் வடிச்சார்ல, என்ன கிளிசரின் போட்டு வந்து அழுதாங்களா என்னங்கிறதே நமக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், எப்படி அவர் அரை மணி நேரத்தில் அங்கே வந்தார்? அதுக்கு முன்னாடி சேலத்தில் மருத்துவர்கள் மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சா? அது உண்மையா பொய்யா? இப்போ சிபிஐ அந்த கேள்வியெல்லாம் வைப்பாங்கல்ல, எப்படி மருத்துவக்குழு உடனடியாக வந்தது? சரி, நான் கேட்குறேன், இன்னைக்கு பிரதீபா படுகொலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போராட்டங்கள் 7வது நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை 3 நாளாச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு. அக்கா கனிமொழி போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கள் என்ன கேட்டாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. உடல்கூறு பரிசோதனை நடந்துகிட்டு, என்ன 3 நாளாக நடந்துகிட்டு இருக்கா ஒரு பொண்ணுக்கு? சரி, ஒரு பொண்ணுக்கு 3 நாள் நடந்துகிட்டு இருக்குன்னா அப்போ 41 பேருக்கு எப்படா ஒரே இரவில் நடத்துனீங்க? இந்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம்ல. இன்னைக்கு சிபிஐ கேட்குமா கேட்காதா? கண்டிப்பாக சார். அப்போ இந்த மருத்துவக்குழு ஒன்று நீங்கள் மாநாடு நடத்துனீங்களா, அவங்க யார், யாரெல்லாம் இங்கே வந்தது, எதுக்காக நடத்துனீங்க, எங்கே நடத்துனீங்க, அந்த காட்சி பதிவுகளை கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி சிபிஐ கேட்குமா கேட்காதா? முதல் குற்றவாளியே செந்தில் பாலாஜி தான். நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம், கொலைகார குற்றவாளி. நீ எங்கே வேணாலும் இல்லை, டெபாசிட் காலியாவ நாங்கள் நின்று தான் அடிக்க போகிறோம். ஆக இன்றைக்கு இந்த முதல் குற்றவாளியை சிபிஐ அழைத்திருக்கிறது என்றால், எங்கள் தலைவர் 3 முறை போனார், 3 முறையும் சாட்சியம் சொல்லுவதற்கு சென்றார். காரணம், வழக்கே நாங்கள் தான் போட்டிருக்கிறோம். சிபிஐ வேண்டுமென்று வழக்கை தொடுத்தவர்கள் தமிழக வெற்றி கழகம். ஆக 3 முறை போயிட்டோம். இப்போ நாங்கள் திருப்பி கூப்பிட்டா நான் என்ன சொல்லியிருக்கிறோம், விதிவிலக்கு கேட்டிருக்கோம். நாங்கள் தேர்தல் களங்களில் நிற்கிறோம், அப்படி ஒரு விசாரணை தேவைப்படுமே ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோன்னு சொல்லியிருக்கிறோம். செந்தில் பாலாஜி பயப்படுவதின் மர்மம் தான் இன்றைக்கு 41 உயிர்கள் எப்படி மரணித்தது என்பதை சொல்லுவதற்கு. நான் கேட்குறேன், இடையில தடியடி நடத்தினாங்கல்ல காவல்துறை, யாருடைய அனுமதியில் தடியடி நடத்தினாங்க? அங்கே வெட்டப்பட்டிருக்கிற கால்வாயை ஏன் மூடவில்லை அதிகார வர்க்கம்? அந்த காவாய்க்கில் மட்டுமே 17 பேர் விழுந்து செத்து போனாங்கல்ல. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் செந்தில் பாலாஜி என்கிற ஒரு கொலைகாரனுக்கு உண்டு. ஆகையால் கூப்பிட்டுருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த விசாரணைக்கெல்லாம் போலப்பா, சும்மா கூட்டணி டீல் பேசுறதுக்கு தான் அவர் சும்மா அடிக்கடி டெல்லி கூப்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில இது போயிட்டு இருக்கு சார், கான்ட்ரவர்சி. ஆதரவு 3 முறை சந்திச்சிருக்கிறார். ஆதாரங்கள் என்ன இருக்கு? அமித்ஷாவையும் பார்த்துருக்காரு. அதான் ஆதாரங்கள் என்ன இருக்கு? ஏதாவது ஒரு புகைப்படம், ஏதாவது ஒரு காணொலி காட்சிகள் இருக்கா? சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததை உளருவாங்க இங்கே. இப்போ நான் சொல்கிறேன்ல, நாங்கள் வாய்க்கு வந்தபடி உளரல. ரகசிய கூட்டணி பாஜகவோடு இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். உதயநிதி மேலே இந்தியா முழுவதும் வழக்கு தொடுத்தார்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். எந்த மாநிலத்திற்கு ஏதாவது போய் ஆஜராகி வரலாறு உண்டா? ஆனால் நிதி ஆயோக்யா கூட்டத்துக்கு முதலமைச்சர் உடனே செல்கிறார். 4 ஆண்டுகளாக செல்லாதவர் 5வது ஆண்டில் செல்கிறார். ஏன்? தன் மகனை காப்பாற்றுவதற்கு. இங்கே எல்லா அமைச்சர்கள் மீதும் இடி ரைடு விட்டுருக்கு. இன்னைக்கு வரை நேருவை காப்பாற்றுகிற கும்பல் யாரு? 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. மொத்தம் 2020 கோடி ஊழல் நடந்திருக்கு. இதுவரைக்குமே நடவடிக்கை எடுக்கல. இதுவரை நடவடிக்கை எடுக்காதுன்னு மர்மம் என்ன? பாரதிய ஜனதாவோட ரகசிய டீலிங் வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? நான் சொல்லுகிறேன், இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிற போகிற போது இன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சிறைப்படுத்துவோம். ஏன்னா கொள்ளைவாதிகளை பாதுகாத்திருக்கிறார், கொள்ளை அடிப்பதற்கு துணை நின்றிருக்கிறார், கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமானவர். ஆகையால் அவரை கைது செய்வதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இன்னைக்கு ஆண்ட அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரை கைது செய்வதற்கான சூழலை உருவாக்கும். நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டே போகுது. இருந்தாலுமே முதல்வர் சொல்றது, முதல்வருடைய அந்த அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சொல்றாங்க, இரும்பு கரம் எப்பவுமே பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கு, முதல்வரும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு சார். இந்த செய்தியெல்லாம் அவர் பார்க்குறாரா இல்லையா? சரி, நான் கேட்குறேன், கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. நாமக்கல்ல 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட இந்த ஒரு வாரத்தில் மட்டும். செங்கல்பட்டில் 14 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்காரு 2 பேரால். தூத்துக்குடியில் 17 வயது சிறுமி பிரதிபா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டிருக்கிறது, கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். 454 மதிப்பெண் வாங்கிய முதல் மதிப்பெண் வாங்கிய குழந்தை. தமிழக வெற்றி கழகம் அந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் பரிசாக கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குழந்தையை இவர்கள் கொண்டொழித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டியை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், சென்னையில் 70 வயது மூதாட்டியை கற்பழித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம், இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு
தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு பரமக்குடி தரைப்பாலம் அருகே இன்று காவல்துறையினர் நடத்திய சோதனையில் சேர ஆட்டோவில் கடத்தப்பட்ட 8 மூடை உயர்தர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதுதான் அந்த போதைப்பொருள் வண்டி. ஓகே. இந்த நாடை போதைப்பொருளில் வைத்திருக்கிறதுக்கு சான்று இது. இந்த சுப்பிரமணியன் ஒருத்தர் அமைச்சராக இருந்தாரே, சீரோன்னு சொன்னாரே, இதுக்கு வெக்கம் இல்லாமல் பதில் சொல்ல முடியுமா? அந்த ஆளுக்கு யார் அந்த சாருக்கு பதில் சொல்லுவார்? அதுக்கு பதில் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இதுவரை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு புள்ளி விவரங்களை. கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராய மரணம், மரக்காணத்தில் 28 பேர் மரணம் கள்ளச்சாராயம் குடி, மெரினா கடற்கரையில் இவர்கள் அந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் மரணம், கரூரில் 41 பேர் மரணம், லாக்அப் டெத் 36 மரணங்கள் இந்த ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில். 2021 1686 படுகொலைகள், 22ஆம் ஆண்டு 1690 படுகொலைகள், 23ஆம் ஆண்டு 1681 படுகொலைகள், 24ஆம் ஆண்டு 1540 படுகொலைகள், 25வது ஆண்டில் 1825 படுகொலைகள், 2026 இதுவரை கணக்கின்படி 376 படுகொலைகள். இது ஆட்சி, அது துப்புக்கட்ட ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, துயரம் கொடுக்குற ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. நான் கேட்குறேன், இவ்வளவு அதில் ரேப் அண்ட் மர்டர் கற்பழித்து படுகொலை 43, ஓகே சார், அதில் 13 வயது சிறுமிகள் 17. யோசிச்சு பாருங்க, இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறதுனா ஆணவ படுகொலைகள் இன்னைக்கு 36 ஆயிடுச்சு. இது என்ன? நான் கேட்குறேன், ஆட்சியாளர் நடத்துனீங்க நீங்களாம்? தினந்தோறும் படுகொலைகள், தினந்தோறும் கொலைகள். அப்படி என்றால் இந்த நாடு எதை நோக்கி பயணித்திருக்கிறது என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். நான் கேட்குறேன், ஒரு ஆண்டுக்குள் 2024-25 கணக்கின்படி ஒரே ஆண்டுக்குள் இந்த ஆட்சியாளர்கள் செய்தது கொலை 512, கொள்ளை 687, பாலியல் வன்கொடுமை 445, திருட்டு வழக்கு 799, போதைப் பொருள் வழக்குகள் 551 என்று இன்றைக்கு பதிவாக இருக்கிறது குற்றங்கள். என்றால் இந்த ஓராண்டு காலத்திற்குள் இவர்கள் கிட்டத்தட்ட மோசமான ஆட்சி முறை, கேவலமான ஆட்சி முறை, இதற்கு முன்னால் நடந்த ஆட்சியாளர்கள் நடத்திய ஆட்சி முறையோட படு மோசமாக இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்றால் முடிஞ்சிருச்சு, மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். இந்த 2 நாளாக காவல்துறை இப்போ தான் திமுக காவல்துறையாக இல்லாமல் தேர்தல் கண்காணிப்பு காவல்துறையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை முற்றிலும் செயலிழந்து போய் கிடக்கிறது தமிழ்நாட்டில். என்றால் இவர்களை என்ன செய்வதென்றே எமக்கு தெரியவில்லை. ஆக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு புதியதொரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். இந்த ஆட்சி துடைத்தெறியப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அமைச்சர்கள் அனைவரும் இன்றைக்கு பயத்தில் இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம், முதலமைச்சரை கைது செய்யப்படலாம். ஆக இவர்கள் மோசமான கொள்ளையர்கள் என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. நல்லதொரு தீர்ப்பை 2026 வழங்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஜனநாயக திருவிழா நடக்க போகுது, அதுக்கான டேட்டும் கொடுத்துட்டாங்க. மே 4ஆம் தேதி யார் வெற்றியாளர்னு சொல்லுவாங்க, எப்படி பார்க்குறீங்க? நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் நானே மிதக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 15-20 நாட்களாக தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்கள். ஓகே. எங்கள் தலைமை எங்களை ஊருக்கு ஊராக அனுப்பி வைத்தது. செல்லும் இடமெல்லாம் பெண்களுக்கு அமோக வரவேற்பு. எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையே கடுமையான போட்டி என்று சொல்லுகிறார். ஆனால் கூட்டணிகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை, உறுதி செய்யப்படவில்லை நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் வரை. ஆக இனிமேலும் கூட்டணிகள் சிதறலாம், வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி உடைய இருக்கிறது. அதில் முதல் ஓட்டையை தொடங்கியிருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தொடங்கியிருக்கிறார். அடுத்து கம்யூனிஸ்டுகள் முடிவெடுப்பார்கள். இறுதியில் விடுதலை சிறுத்தைகளும் முடிவெடுக்கும், நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆக இப்பொழுது திமுகவினுடைய கோட்டை ஓட்டையாகிவிட்டது என்பதற்கு உதாரணங்கள் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது. எங்களோடு களத்தில் மோதுவதற்கு பிற கட்சிகளும் தயாராகி இருக்கிறது என்றாலும் கிட்டத்தட்ட 40 கட்சிகளை எதிர்த்து ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் களம் புகுந்திருக்கிறார் என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தான். ஆக தமிழ்நாட்டை ஆளப்போகிற மாபெரும் முதல் சக்தியாக, ஒரு இளைஞனாக, மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற தலைவனாக எங்கள் தலைவர் விஜய் நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறார். பச்சை மையில் முதல் கையெழுத்தை போடுவதற்கு சட்டசபை வளாகம் காத்திருக்கிறது. பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.